ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து சொல்ல போகுது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதோட வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ. இன்றைக்கி வந்து நிறைய பெண்ணுக்கு வந்து ஒரு பிசிஓடின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஹெல்த் டிசீஸ் அல்லங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ முன்னாடி பார்த்தோன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியராக ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 10 பொண்ணுங்க எடுத்தோன்னா வந்து ஒரு 5% வந்து இந்த பிசிஓடி இருக்குது. அதுக்கு மெயின் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க வந்து இல்லை லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. எது இருந்தாலும் எனக்கு பிசிஓடி இருந்துச்சு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருந்ததும் என்னோட மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்னோடய ஆஃபீஸில். அவ்வளோலாம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அப்போது அந்த மாதிரி எனக்கு ஃபுட்டுக்கு நான் ப்ராப்பராக டைம் எனக்கு கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டைம் கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து ஒழுங்காக அதுவெல்லாம் வந்து நான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. பட் ஒன் டே வந்து எனக்கு எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னோடய ஹெல்த்து கொஞ்சம் எனக்கு கேரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து பெரிய ப்ராப்ளம் எனக்கு அந்த விசிபிளாக தெரியலை. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து ரொம்பவே பிம்பிள்ஸ் வந்து பயங்கர விசிபிள் ஆச்சு. அது வந்து இந்த ஃபேஸ் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் இந்த நெக்லேயே கூட வந்து அது ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது வந்து முகத்தில் பிம்பிள்ஸ் வருது ஓகேப்பா, ஆனால் வந்து நெக்லெலாம் வந்து ரொம்பவே பிம்பிள்ஸ் வர்றது வந்து அது கண்டிப்பாக பிசிஓட வந்து அந்த ஹார்மோன் பேலன்ஸோட இருக்கும். நீ எதுக்கு ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி பாரு, டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நான் வந்து சீரியஸாக எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னோடய வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோடய பாடி வந்து ரொம்பவே நான் வந்து ஓவர் வெயிட் ஆகிட்டேன். அதனால் வந்து ஆப்வியஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே வெயிட் கெயின் பண்ணிட்டேன். அதுலேருந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் வந்து 2 months 3 months அப்புறம் தான் ஆகும். அப்போ வந்து எனக்கு வந்து பாடி அப்போ முன்ன மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சு பிசிஓடிக்கு வந்து சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் வந்து ஹெல்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மேஜர் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு டிசீஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராப்பராக உங்களோட லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணவங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸசைஸ் ஒரு விதத்தில் எனக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வாக்கிங் மூமெண்ட். பட் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு 2-3 டேஸில் எனக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் சொன்னேன், எனக்கு வந்து இப்படி இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்பராக இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா வந்து எனக்கு ரொம்பவே மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. எனக்கு இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. பிகாஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது எனக்கு வந்து அந்த டைமில் வர்ற அந்த வயிற்று வலி அந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தோம். ரொம்ப ஆன்ஷியஸாக இருந்தோம். எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு யூரின் கூட எனக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னோட பாடிக்கு அவ்வளோ தெம்பில் மாதிரி ஐ மீன் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து போயிட்டேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து எதுக்கும் நீ இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இந்த ஐபிள்ஸ் மட்டும் நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ட்ரைட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ நான் வந்து ஓகே ஃபைன், எதுவும் நான் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள நம்பி நான் இந்த ஐபிள்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்கினேன். ஒரு 1 month நான் வந்து அது கன்சியூம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லி 30 ml 2 times, அதாவது ட்வைஸ் டெய்லி 30 times எடுத்துட்டேன். அதாவது ஒரு 1 day வந்து 60 ml வந்து ஐபிள்ஸ் கன்சியூம் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 months கண்டினியூஸாக நான் வந்து கன்சியூம் பண்ணேன். எனக்கு வந்து 2 months எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் என்னன்னா வந்து என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 30 days சைக்கிளில் வந்து எல்லாம் வந்து அந்த இது கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் 2 months எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து ப்ளீட்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் இருந்து பிம்பிள்ஸ், அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பிம்பிள்ஸ் சொல்லும்போது ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து இன்ஃபெக்டடாக வந்து ரொம்பவே வலிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உடம்பு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 7 kgs நான் வந்து 67 இருந்தது. ஒரு 60 வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது வரைக்கும் நான் இது கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன வந்து வயிற்று வலி அவ்வளோ இல்லை. அந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டைமில் வர்ற அந்த கால் வலி, அந்த தலைவலி அதெல்லாம் இல்லை. மூட் ஸ்விங்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து ப்ளீடிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. 4 days 5 daysலாம் வந்து கரெக்டாக இருக்குது. என்னோட ஹேர் ஃபால் இல்லை. எனக்கு தலைவலி கூட எனக்கு இப்போ இல்லைன்னு சொல்லலாம். வந்து நான் 4 months ஐபிள்ஸ் மட்டும் தான். ஆனால் எனக்கு வந்து டயட் அவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த ஐபிள்ஸ் என்னென்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் எல்லாமே வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன இது வந்து நம்மளோட பொண்ணுங்களோட ஹார்மோன்ஸில் வந்து ரொம்பவே ரிசல்ட் கொடுக்குறாங்க. அது வந்து இட்ஸ் வில் ஹெல்ப் ஓவேரியன் என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்ல நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அதனால தான் நான் கன்சியூம் பண்ணேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்குமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ நீங்களுக்கு இந்த ரெமெடி கிடைக்கல, உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு வந்து உங்களுக்கு வந்து 100% நம்பி இந்த ப்ராடக்ட் ஐபிள்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஐ ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் ரிசல்ட் வந்து
நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.